கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிதாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க? யாராவது புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்காங்க? ஒன்று பிரதர் வந்திருக்காங்க, சிஸ்டர். ஓகே. இன்றைக்கு நம்ம இந்த மாதம் வாக்குத்தத்த ஆராதனை 1ஆம் தேதி நடைபெறலை. ஸோ இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 8:12 வாசிங்க. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி என்ன சொன்னாரா? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு எதுவா இருக்கிறேன்? ஒளியாய் இருக்கிறேன். ஒளி. ஐ ஆம் த லைட். இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்னது? நானே உனக்கு என்னவா இருக்கேன்? ஒளியாய் இருக்கிறேன். முதலாவது தேவன் என்ன பண்ணாராம்? ஜலத்தின் மேல் அசைவாடும் போது என்ன பண்ணாராம்? பூமி வெறுமையும் இருளும் சூழ்ந்ததுமா என்ன இருந்தது. ஃபுல்லா என்னவா இருந்தது? இருளாய் இருந்தது. அப்ப என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாவது. ஸோ இந்த உலகத்திற்கு வெளிச்சம் யாரு நீங்க சொல்றாரு? அவர்தான் இயேசு. நானே உலகத்திற்கு ஒளியாய். ஸோ தேவன் அப்போ ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காரு? உலகத்திற்கு இயேசு உண்டாவதாக. ஸோ யார் தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்காரா? இயேசு. ஸோ நம்ம எப்பவுமே இயேசுவையும் சிருஷ்டிப்பையும் என்ன பண்ணிடுறோம்? பிரிச்சிடுறோம். பாருங்களேன், இயேசு எப்போ தான் வந்தார்? நம்ம பாவத்தில் விழுந்து. எப்போ வந்தார்? நம்ம பாவத்தில் விழுந்ததுனால அவர் வர வேண்டியதாக ஆயிடுச்சு, நம்மளை பாவத்திலேருந்து மீட்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் நம்மளோட புரிதலாக இருக்குது. அதனால தான் இன்னும் திரியேகத்தை நம்ம என்ன பண்ணலையா? புரிஞ்சிக்கல. ஸோ திரியேகம்னா எங்கே இருந்து பார்க்கணும்? இந்த பிகினிங், ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களாம்? ஒரு குடும்பம் இருந்தது. என்ன குடும்பம்? பிதா, குமாரன், பசுத்தாவி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு? நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். வாசிங்க. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஓகே. யோவான் 1:1 போங்க. 4 வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யாருக்குள் ஜீவன் இருந்ததாங்க? இயேசுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் என்னவா இருந்ததாம்? மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஸோ இங்க ஒளின்றதும் என்னதுதான்? ஒளினால என்னங்க? லைட் தான் என்னது? ஒளி. ஸோ இப்போ நிறைய பேர் புதுசா தேவனை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அறிஞ்சிருக்கலாம். ஸோ தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை புரிந்து கொள்ளும் போது பாருங்களேன், எவ்வளோ வருஷமா கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம புரிந்து கொண்ட தேவன் என்னவா இருக்கு? வேறு விதமாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணல, நம்ம தேவனை பற்றிய புரிதல் சரியாக நமக்கு என்ன பண்ணல, இல்லை. ஆனால் தேவன் பாருங்களேன், இப்போ உங்களை கரெக்டான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்காரு. பிதா, குமாரன், பசுத்தார். ஸோ இந்த திரியேக தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரியேக தேவன். பைபிளில் எங்கேயுமே திரியேகம் அப்படின்ற வார்த்தையே என்ன பண்ணல, இல்லை. எத்தனை பேருக்கு அது தெரியுமா? ட்ரினிட்டின்ற வார்த்தை என்ன இல்லை பைபிளில்? பிதா, குமாரன், பசுத்தாவின்னு இருக்கு. ஆனால் திரியேகம்ன்றது இல்லை. இப்போ பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் ஏப்பம் விட்டா கூட ஏப்பம் விடுறதுக்கு ஒரு வசனம் காட்டுங்க பிரதர். எது காட்டுங்க? ஏப்பம் விடுறது கூட ஆதாரம் இருந்தால் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்களாம். பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், நீங்கள் எல்லாம் வேதத்தோட ஆதாரத்தில் தான் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணுறதே இல்லை. ஆனால் நம்ம ஏதாவது வேதாகமத்துலேருந்து சொன்னால் மட்டும் ஆதாரம். ஏப்பம் விடுறதுன்ட்டு எங்கே ஆண்டவர் போட்டிருக்காரு? தூங்கலான்னு எங்கே ஆண்டவர் போட்டிருக்காரு? படத்துக்கு போகலான்னு எங்கே போட்டிருக்காரு? அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? போகலாமா வேணாமா? எல்லாத்துக்கும் என்ன தேவை? ஆதாரம். ஆனால் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத புரிந்துக்கிறத எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன?
ஆதியிலே என்ன பண்ணாரு தேவன்? வானத்தையும் ஆ பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாமே ஆதி ஆகமத்துக்கு போகிறோன்னே வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நம்ம ஒரு கணவன் மனைவி, உதாரணத்துக்கு இப்போ என்னையே சொல்கிறேன் பாருங்களேன். நானும் என் மனைவியும் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் திருமணமாகி எங்களோட கதை, அதாவது எங்களோட நரேட்டிவ் எப்படி ஆரம்பிக்குது? எங்களுக்கு திருமணமாகி டே 1லேருந்து எங்களோட நரேட்டிவ் ஆரம்பிக்குது. இந்த கதையை நாங்கள் ஒரு பைபிளாக எழுதுகிறோம், அதாவது புக்காக எழுதுகிறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் எழுதுகிறோம். ஸோ இதில் ஆரம்பத்திலேருந்து எப்படி இருந்திருப்போம்? ஒருத்தரை என்ன பண்ணியிருப்போம்? நோயிங் ப்ராசஸ், அறிகிற ப்ராசஸ். கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பமாக ஒரு வீட்டில் வாழும் போது தான் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் என்ன பண்ணுவோம்? டே 1லேருந்து. ஸோ ஒருத்தர் நீங்கள் எல்லாரும் திருமணம் ஆகணும், நிறைய பேர் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன இருக்கும், உங்களை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். தெரிய வரும்போது ஒரு சூழ்நிலை என்ன பண்ணியிருப்போம்? கடந்து வந்திருப்போம். சரி, இதெல்லாம் ஒரு புக்காக எழுதியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வரார், அந்த புக்கை எடுத்து படிக்கிறார். படிக்கும்போது நீங்கள் கணவனோ மனைவியோ ஒரு சண்டையில் விட்ட வார்த்தையை எடுத்து, நீங்கள் எத்தனை பேர் சண்டை போட்டிருக்கீங்க? சண்டை இல்லாத குடும்பம் இருக்காது. சண்டையில் எத்தனை பேர் தேவையில்லாத வார்த்தையை விட்டுருக்கீங்க? நிறைய. இப்போது பிரதரையோ இல்லை என்ன நியாயம் தீர்க்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு பேசினா யார் தான் முட்டாள்? ஏன்னா அவர் எப்படி வந்திருக்காரு? அந்த ஜேர்னியில் வந்திருக்காரு. அந்த சண்டையில் சொன்ன வார்த்தை ஏதோ ஒரு கோபத்தில் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். ஸோ நான் இங்கே தேவனை என்ன பண்ணல, ஒரு டைமில் ஏதோ ஒன்று சொன்னார் அப்படி சொல்லலை. மனிதன் தேவன் கூட இருந்த உறவு எப்படி இருந்துதான்? வெவ்வேறு காலகட்டத்தில் இருந்தது பாருங்களேன். ஸோ தேவன் எப்பவுமே எப்படி தான் இருந்தார்? நேற்றும் இன்றும் என்றும் எப்படி தான் இருந்தாரா? மாறாதவராக தான் இருந்தார். ஆனால் தேவனை புரிந்து கொள்கிற ப்ராசஸில் எப்படி தான் இருந்தாங்களாம்? மனிதன் மாறிக்கொண்டே. இப்போ பாருங்களேன், என்னுடைய மனைவி அப்படின்ற மாதிரி யாரை சொல்கிறாரு? இஸ்ரேலை தான் என்ன சொல்கிறார்? நம்மளை தான் என்ன பண்ணுறாரு? மனவாட்டியா சொல்கிறார். ஸோ அந்த மனவாட்டி எப்படி தான் இருந்தது? அப்யூஸ் பண்ணப்பட்ட மனவாட்டியாக தான், அடிமையில் இருந்த மனவாட்டியாக தான் என்ன பண்ணுது நம்ம இருந்தோம் பாருங்களேன். ஸோ அந்த அடிமையிலிருந்து வரும்போது அன்பு காட்டும் போது அந்த மனவாட்டியால் என்ன பண்ண முடியல? அன்பை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க எதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்காங்களாம்? அடிமைத்தனத்துக்கு தான் பழக்கப்பட்டதுனால அன்பு காட்டும் போது அன்பை என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போது கணவன் மனைவி என்ன பண்ணுறோம்? இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுற போக 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 தான் நமக்கு ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மனைவி ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையிலேருந்து வந்திருந்தா அவங்க எப்படி தான் இருப்பாங்க? அன்பு அவங்களால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளவே. அப்படி தான் மனைவாட்டியாக சபை தேவனுக்கு என்ன பண்ணிச்சான்? அவரோட அன்பை புரிந்து கொள்ளாமல் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு அந்த அன்பை விட்டு தூரம் போயிட்டே இருந்தது. ஸோ இப்படி தான் கதை என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஆனால் நீங்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கணும், பைபிளை படிக்கணும், ஆரம்பத்துலேருந்து முடிவில் வரைக்கும் படிக்கணும்னா எப்படி படிக்கணுமா? ஒரு படத்தை பார்க்குற மாதிரி என்ன பண்ணணுமா? ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி படிக்கணும். ஆரம்பத்தில் ஜெனிசிஸில் ஆரம்பித்து ரெவலேஷன் வர வரைக்கும் ஒரு முடிவுக்கு என்ன பண்ணாது? கிளைமேக்ஸ் வந்தால் தான் யார் ஹீரோ யார் வில்லன் என்ன பண்ணோம் தெரியும். நீங்கள் எத்தனை பேருக்கு படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து படம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்து ஆரம்பத்துலேருந்து நல்லவன் ஒருத்தரை நினச்சின்னு இருந்திருப்பீங்க. அவன் தான் எல்லா மூல காரணத்துக்கும் காரணமாக இருப்பான். கடைசியில் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு தெரியும் போது தான் ஓஹோ இவர் தான் கெட்டவர் நினச்சானா அவர் தான் யார்? நல்லவர் அப்படின்றது வேதாகமத்தை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் வாசிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? முடிவுக்கு வரக்கூடாது. ஆனால் இப்போ தேவனை பற்றி அறிஞ்சிக்கணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? புரிந்து கொள்ளணும். ஏன்னா வேதாகமம் எப்படி இல்லையா? சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணல இல்லை. ஆண்டவர் சிஸ்டமேட்டிக்னா என்ன தெரியுங்களா? ரூல் 1 ரூல் 2 ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு என்ன பண்ணல வேதாகமம் இல்லை. ஏன்னா தேவன் தன்னை பற்றியே சொல்லிக்கொள்ள எங்கேயுமே என்ன பண்ணல விரும்பவில்லை. நான் இப்படி தான் வந்தேன் அப்போல்லாம் என்ன பண்ணல வாயில் எடுத்து வாழைப்பழத்தை ஊட்டுற மாதிரி சொல்லலை. ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தா தேவனை புரிந்து கொள்ள முடியுன்ற ஞானம் நமக்கு என்ன பண்ணும் வேணும். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:9 வாசிங்களேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி
காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் ஆதி காலம் முதல். எப்போ முதலா? ஆதி காலம். நீ பாவத்தில் விழுந்த பிறகு, இல்லை நீ இயேசுக்கு ஓகே சொன்ன பிறகு அப்படின்னு சொல்லலை. எப்போ சொன்னாரா? ஆதி காலம் முதல். ஆதி காலம் முதல்னா என்னங்க? எதுவுமே உருவாகிறத முன்னாடி. நீ உன் தாயின் கருவில் உருவாக, நம்ம எல்லாரும் உருவாக முன்னாடியே என்ன பண்ணாராம்? கிறிஸ்து இயேசுக்குள். வாசிங்க. ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இப்ப பாருங்களேன், நம்முடைய கிரியையின்படி அவர் என்ன பண்ணலையா? நம்மளே ரட்சிக்கல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? என்னோட பலன், என்னோட ஜபம், என்னோட விசுவாசம், அதெல்லாம் ஒண்ணுமே யாரோட கிரியையின்படி ரட்சிக்கலையா? நம்மளோட கிரியையின்படி நம்மளை ரட்சிக்காமல் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. கிருபை முதல்ல என்ன உண்டாச்சு? பாவம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் கிருபை உண்டாச்சு. அப்படின்னா நம்ம என்னங்க பண்றோம்? இது வரைக்கும் நம்ம புரிந்து கொண்ட சத்தியம் என்ன? பாவம் உண்டானதுனால் கிருபை என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்து மூலியமாய். இன்னொரு வசனம், யார் மூலியமா நியாயப்பிரமாணம் வந்தது? மோசே மூலியமா நியாயப்பிரமாணம். அது மாதிரி இயேசு மூலமாய் கிருபை என்ன பண்ணுச்சு? உண்டாச்சு. அப்படின்னு நம்ம படிக்கிறதுனால என்ன சொல்லிடுறோம்? பாவத்துக்கு அப்புறம் தான் கிருபை வந்து. இங்க என்ன தெளிவா போட்டிருக்கு? கிருபை எப்போ? ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை உண்டாகிறது என்ன பண்ணாராம்? முன்னாடியே தீர்மானித்து வைத்திருக்கிறார். வாசிங்க திரும்பி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பரிசுத்த அழைப்பினாலே என்ன பண்ணாராம்? அழைத்தார். ஸோ நம்மளை இப்போ அழைக்கல, நீ பாவத்தில் விழுந்த பிறகு அழைக்கல. எப்போ அழைச்சாராம்? நம்மளாம் உருவாக முன்னே என்ன பண்ணிட்டாரு? நம்மளை முன்குறித்து அழைத்து நீ இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு என்ன பண்ணாரா? தீர்மானித்து விட்டார். ஸோ நீ பண்ற காரியங்களோ, நீ பண்ற செயல்கள்ல இருந்தோ என்ன பண்ணாது? உன் கிரியை நிமித்தம் என்ன பண்ணாது உனக்கு? சரி, ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றதுக்கே ரட்சிப்பு இல்லை. பார்த்தீங்களா? அதுதான் நம்ம புரிந்து கொண்ட சத்தியம். அந்த லெவலில் தான் என்ன பண்ணுது இருக்கு. ஸோ தேவன், கடவுள் அப்படின்னா என்ன? இப்போ புதுசாக நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கோம்? தேவனை அறிந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன கேள்வி? தேவன் என்றால் யார்? தேவன் இருக்கிறாரா? இப்போ நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பாங்களே, பேயின்னு ஒன்று இருக்கா? பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? அந்த மாதிரி இப்போது தேவன் இருக்கிறாரா, தேவன் வர்றதுக்கு ஏதாவது இப்படி தான் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்களேன். ஸோ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோமா? என்லைட்டன் எரா. ஸோ இந்த எரால எதுவாக இருந்தாலும் ஆராய்ச்சி லேபில் போய் ப்ரூவ் ஆனாதான் அது உண்மை, இல்லைன்னா அது இல்லை போய். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். புரியலனாலும் என்ன பண்ணிங்க, கொஞ்சம் புரிகிற அளவுக்கு கொஞ்சம் கவனித்து கேட்டிங்கன்னா தான் புரியும். சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல் எடுத்து நொறுக்குனா என்ன வரும்? கல் எடுத்து தூள் பண்ணிட்டோங்க, என்ன ஆகிடும்? பவுடர் ஆகிடும், மண்ணாகிடும். இப்போ அந்த இதில் இருந்து என்ன இருக்கும்? இப்போ கல்லாக இருந்தது சாலிட் ஃபார்மில் இருந்தது, என்ன ஆகிடுச்சு? ஸோ இது அதுக்கு பேர் தான் என்ன தான்? சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஒரு கல் எடுத்தால் இதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு என்ன சப்ஸ்டன்ஸ்? இந்த எந்த சப்ஸ்டன்ஸ்னால இந்த கல் என்ன பண்ணியிருக்கு? உருவாயிருக்குன்னு அதை உடைச்சி அதை ஆராய்ச்சி பண்ணி. ஸோ அந்த மாதிரி தேவனுக்கு, கடவுளுக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது தான் ஆராய்ச்சியாளர்களோட கேள்வி. இந்த சயின்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த சயின்ஸில் மேல்மட்டம் வரைக்கும் சயின்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுளே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவோமா சொல்லுவோம். ஆனால் டீப்பர், ரொம்ப டீப்பாக படித்தோன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். டீப்பாக படித்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரோட படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு கண்டிப்பாக ஒரே ஒரு இதில் தான் நீங்கள் என்ன வரணும்? கண்டிப்பாக கடவுள் இருக்கிறார்,
கிரியேஷன் ஒன்று இருந்தால் என்ன இருக்கணும், கிரியேட்டர்னு ஒன்று இருக்கணுன்றது புரியுதுன்னா எப்படி டீப்பான சயின்ஸ் படிக்கிறவங்க அதை என்ன பண்ணுவாங்க, ஏற்று கொள்ளுவாங்க. ஆனால் இப்போ ஏன் அவங்களுக்குன்னா, நீ என்ன பண்ணணும், லேபில் வந்து ப்ரூவ் பண்ணணும், லேபில் வந்து இது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணால் தான் அது இருக்குது. இப்போ தேவனை நம்மளை என்ன பண்ண முடியாது, லேபில் எடுத்துகிட்டு வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் வந்து என்ன இல்லை, அவருக்கு சப்ஸ்டன்ஸ் இல்லை, அவரே தான் சப்ஸ்டன்ஸா. யார் புரியுதான்னு தெரில. சப்ஸ்டன்ஸ்னால் என்னங்க, கல்லை உடைச்சா என்ன வருது, பவுடர் வருது. அந்த மாதிரிக்கு அவருக்கு வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இல்லையா, அவரே தான் என்னது சப்ஸ்டன்ஸ். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆன்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டாலஜினா ஆன்டோஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த பீயிங் பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஆன்டோஸ். இப்போ ஜுவாலஜி எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போது அந்த ஜுவாலஜி அப்படின்றது அதில் என்னது, ஸ்டடி ஆஃப். இப்போ ஆன்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பீயிங். அவர் இருக்கிற வண்ணமா இருக்கிறார். ஐஎம். நீங்கள் யாருன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கு. நான் இருக்கிறவராகவே இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட நேச்சர், இப்போ நம்ம இருந்தோம்னா நம்மளோட நேச்சர் ஒன்று என்ன பண்ணோம் இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவருக்கு ஒரு நேச்சர் ஒன்று இருக்குது. அதை பற்றி படிக்கிற பேர் தான் என்னது, ஆன்டாலஜி. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஓகே. இப்போது அவர் எப்படி இருக்காராம், பிதா, குமாரன், பசுத்தாவி, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். இதுதான் திரியேக தேவன். கிறிஸ்தவமே இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுது, இயங்கி கொண்டு இருக்கு. ஒரு 3 பேர் வாங்களேன், தம்பி வாங்க. சின்ன பசங்க வாங்க. பா நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறாங்களோன்ட்டு இந்த அஸ்வின் திரும்பி பின்னாடி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னடா ஜானே வரியா நீயும்? சரி வா வா. பா ரொம்ப நேரம் நிற்க வைக்க மாட்டேன், கவலைப்படாது. இங்கே வா நீ அந்த சைடு இல்லை, நான் கூப்பிடும் போது வா. ஓகே. இவர் தான் யார், பிதா. இங்கே வாங்க. இவர் யார், பசுத்தாவி. இவர் யார், குமாரன். நான் சொன்ன மாதிரி இப்படி கை பிடிச்சின்னு. ஸோ இவங்க எப்படி இருக்கிறாங்களாம், ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா, ஒருவரில் ஒருவர் சார்ந்தவர்களா என்ன பண்ணுறாங்களாம் இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பசுத்தாவி. ஸோ இவர்கள் வந்து பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், தேவனுக்கு என்ன இல்லை, சப்ஸ்டன்ஸ் இல்லை, தேவன் தான் யார், சப்ஸ்டன்ஸே. அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா இவரோட சப்ஸ்டன்ஸ் என்ன, பிதா, குமாரன், பசுத்தாவி. ஸோ இவர்கள் வந்து பாருங்களேன், இப்போ கை விடுங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவத்தில் தேவனை எப்படி புரிஞ்சிருக்கோம், 3 தேவர்கள். யார், இவர் யார், பிதா. இவர் என்ன பண்ணுறாரு, கோவத்தில் அந்த சைடு திரும்பின்னு இருக்காரு. இவர் யார், பசுத்தாவி. இவர் என்ன பண்ணுறாரு, இருக்காரு. அப்புறம் இவர் யார், குமாரன். இவங்க 3 பேரும், இப்போ இவங்க 2 பேரையும் நீங்கள் அப்படி போங்க, இவங்க 2 பேரும் இல்லைன்னு ஆக்கிட்டானா இவர் யார், பிதா. இவர் யார், தேவன் தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இது வேதாகமத்தில் சொல்லப்பட்டதோ இல்லை உண்மையோ இல்லை, இது யார், பிதா. இவர் தேவன் தான். இப்போ வாங்க பரிசுத்தாவி வாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இல்லைனாலும் இவர் யார் தான், தேவன் தான். இப்போ இவங்க 2 பேரும் இல்லைனாலும் குமாரன் யார் தான், தேவன் தான். அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நினச்சிருக்கோம். ஆனால் பாருங்களேன், இந்த ஒன்னஸ், இந்த கை பிடிச்சி நிற்கிறாங்க பாருங்களேன், இது ஒன்னஸ் இல்லைன்னா கை விட்டுருங்க. இவங்க யாருமே யாரும் இல்லையா, தேவனே இல்லை. இவங்க 3 பேர் சேர்றாங்க பார்த்தீங்களா, இதுதான் தெய்வத்துவமே. காட் அப்படின்னா என்ன, ஏன் இவங்க தான் சப்ஸ்டன்ஸ்னா, இவங்களை பிரிச்சுட்டா கை விடுங்க, இவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னா இவங்க தேவனே இல்லை, இவங்க சாதாரண ஒரு யாராயிடுவாங்க, சாதாரண ஒரு ஆளாயிடுவாங்க. ஆனால் இவங்க எது தேவனா ஆக்குது, இந்த உறவு. இந்த உறவு தான் இவங்களை என்ன ஆக்குதான், பிதா, குமாரன், பசுத்தாவி. இந்த உறவு தான் இவர்கள் என்ன ஆக்குதான், தேவனா. ஸோ அந்த ரிலேஷனல் காஸ்பல் தான் என்னது, அந்த உறவின் சுவிசேஷம் தான் என்னவா, தேவனே தவிர இவங்களை பிரிச்சுட்டு இவங்க தேவன் சொன்னால் அவங்க யாரும் இல்லை, தேவன் அல்ல. ஸோ இந்த உறவில் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், உருவாக்கியிருக்கார். ஸோ இதில் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கியிருக்கார், பிதா, குமாரன், பசுத்தாவி. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் தருவாங்க பாருங்களேன். தண்ணி ஆவியாய் போய் அப்புறம் புகையில் போகிறது, இந்த மாதிரி தப்பான அர்த்தங்களை இது பண்ணி என்ன பண்ணல, திரியேக தேவனை
புரிந்து கொள்ளவே ஒரு லெவல் கிடையாது. இவங்க ஒரு லெவல், இவர் ஒரு லெவல், இவர் ஒரு லெவல், அப்படி கிடையாது. 3 பேரும் வெவ்வேறா இருந்தாலும் எப்படி இருக்காங்களாம்? ஒன்றா இருக்கிறாங்க. இதுதான் தெய்வத்துவம். இதை பிரிஞ்சிட்டாங்கன்னா இன்னைக்கு இவங்க சப்போஸ் ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு சண்டை வருதுன்னா அவங்க யாராவே இருக்க முடியாது, தேவனாவே இருக்க முடியாது. சோ எதுல உருவாக்கி இருக்காங்க? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த உறவு தான் அவர்களை எதுவா வச்சிருக்கான்? தேவனா வைத்திருக்கு. சரி, இப்ப எபேசியர் 1:4 வாசிங்களேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன பண்ணாராம்? சுவிகார புத்திரர் ஆகும்படி என்ன பண்ணிட்டாராம்? முன் குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரர்னா என்னங்க? லீகல் ஹேர். புத்திர சுவிகாரன் அப்படின்னா என்ன? தன்னுடைய மகனாக, சொந்த மகனாக என்ன பண்ணாராம்? நம்மளை உருவாக முன்னே நம்ம எல்லாரும் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே இங்க இருக்காங்க பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு? புத்திர சுவிகாரராக என்ன பண்ணியிருக்காரு? இந்த குடும்பத்தில் என்ன பண்ணியிருக்காராம்? சேர்த்திருக்கிறார். ஸோ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, சயின்ஸில் லேபில் போய் ப்ரூவ் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க? பிலீவ் பண்ணுவோம். அப்படி இல்லை, அப்படி இந்த சைடு வந்தால் அதுக்கு பேர் தான் என்ன? கடவுளே இல்லை. அவங்க பேர் தான் என்ன? ஏத்திஸ்ட். அவங்க பேர் தான் என்ன சொல்லுவாங்க? இன்னொருத்தவங்க இருக்காங்க ஏத்திஸ்ட் மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? எதுலுமே என்னவெல்லாம் இருப்பாங்க? நிச்சயம் இல்லாதவர்களா இருப்பாங்க. தேவன் இருக்கிறாரான்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணலாம்? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த 2 வகை இருக்காங்க பாருங்களேன். ஏத்திஸ்ட் ஒன்று இருக்காங்க, ஒரு காரியத்தில் நிச்சயம் இல்லாதவர்கள் ஒரு குரூப் இருக்காங்க பாருங்க. ஸோ ஏன் இவர்களுக்குன்னா இவர்கள் என்ன பண்ண முடியாது? தேவனை எடுத்துகிட்டு வந்து லேபில் என்ன பண்ண முடியாது? ப்ரூவ் பண்ண முடியாது. அவர் எப்படி இருக்காரு? உறவின் தேவனா இருக்கிறாரு. ஸோ இந்த உறவில் நம்ம இருக்கும்படி, புத்திர சுவிகாரனா இருக்கும்படி தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? அவருடைய கிருபையின்படி நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஓகே, இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 1:3 வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவராலே அல்லாமல் என்ன பண்ணலையா? உண்டாகவில்லை. ஓகே, கொலோசியர் 1:16 வாசிங்க. 14 or 16? 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் அங்க என்ன போட்டிருந்தது? அவராலே அல்லாமல் என்ன பண்ணலையா? ஒரு காரியமும் உண்டாகவில்லை. இங்க ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. போதும். சகலமும் அவருக்கென்று என்ன பண்ணிருக்கான்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். இப்ப என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? அவராலே அல்லாமல் எதுவுமே என்ன பண்ணலையா? உண்டாகவில்லை. அவர் மூலியமா உண்டாக்கப்பட்டதுதான் என்ன பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியமும். அவராலே அல்லாமல் எதுவுமே என்ன பண்ணல, உண்டாக்கப்படவில்லை. சோ அவர் என்ன பண்ணாராம்? நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நம்மளை என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டு நம்மளை என்ன பண்ணாராம்? இந்த உறவுல பங்கு கொள்ளவர்களா இருக்கும்படி புத்திர சுவிகாரர் ஆகும்படி நம்மளை என்ன பண்ணாராம்? முன்குறித்தார். சோ இப்ப யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இவர்களுக்குள்ளா இந்த உறவுல வாழும்படி தான் நம்மளை என்ன பண்ணாரு? தேவன் தெரிந்து கொண்டார். ஓகே, எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? சரி, நிறைய பேர் இந்த வேதாகமத்துல இந்த வாக்கியங்கள் சொல்லியிருப்பாங்க. God is love. தேவன் அன்பானவராய் இருக்கிறார்.
தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இருக்கிறார். God is righteous. God is righteous. ஓகே, God is justice. இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த காட்னு வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல God is love. முதல்ல என்ன சொன்னேன்? God is love. God is holy. தேவன் எப்படியா இருக்காராம்? பரிசுத்தமானவராய் இருக்கிறார். தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஸோ இந்த தேவன் நீதி உள்ளவர், தேவன் அன்பானவர், இதெல்லாம் எந்த வேர்ட்னால நீங்கள் என்ன பண்ணலாமா? ரீப்ளேஸ் பண்ணலாமா? ரிலேஷன்ஷிப் இஸ் லவ். ரிலேஷனல் காட் இஸ் ஹோலி. ரிலேஷனல், இந்த உறவு தான் தேவனை என்னவா வச்சிருக்கான்? தேவனாய் வைத்திருக்கிறது. ஸோ இங்கே போய் பாருங்களேன், இப்போ பிதா கிட்ட போய் பரிசுத்த ஆவியானவர் பத்தி கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாரு? யார் பெரியவர்னு கேட்டா யாரை சொல்லுவாரு? தேவனையும் குமாரனையும் என்ன பண்ணுவாரு? பெரியவர்னு சொல்லுவா. பிதா கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? நான் ஒண்ணுமே இல்ல, குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும். சோ குமாரன் கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரும். சோ இவர் ஒருவருக்கு ஒரு அதர் சென்டர்ட் லவ், மற்றவர்களை சார்ந்த அன்பு. இப்ப நம்ம கிட்ட இல்லாத அன்பு என்ன? செல்ஃப் சென்டர்ட் லவ் தான் இருக்கு. செல்ஃப் சென்டர்ட் லவ் தான் இருக்கு. அதர் சென்டர்ட் லவ்வே என்ன பண்ணல, இல்ல. ஆனா தேவன் நம்மளை எப்படி தான் உருவாக்கி இருக்காராம்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கருதி என்ன பண்ணாராம்? மனுஷியை உண்டாக்கினார். ஸோ இந்த தனிமை தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை பாருங்களேன். ஸோ நம்மளை எதுல தான் உருவாக்கி இருக்காராம்? இந்த உறவின் அடிப்படையில உருவாக்கி இருக்கிறார். உறவு அன்பாய் இருக்கிறது, உறவு பரிசுத்தமாய் இருக்கிறது, உறவு நீதி உள்ளதாய் இருக்கிறது. ஸோ இந்த காட் இஸ் லவ், காட் இஸ் ஹோலி, காட் இஸ் ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு எதுதான் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ரிலேஷன்ஷிப். உறவு என்னவா இருக்கு? அன்பா இருக்கு. உறவு பரிசுத்தமா இருக்கு. ஸோ இந்த தனிமையா இருக்கு உறவு எப்படி இருக்கா? பரிசுத்தமா இருக்கு. உறவு எப்படி இருக்கு? அன்பா இருக்கு. உறவு எப்படி இருக்கு? நீதி உள்ளதா இருக்கு. ஸோ இந்த உறவுல வாழணுன்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணாராம்? நம்மளை தெரிந்து கொண்டு நம்ம தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணா? ஏற்ற துணையை, மனைவியை என்ன பண்ணாராம்? உண்டாக்கி இதுல என்ன பண்ணாராம்? இவர்கள் இருப்பா, உள்ளே இருப்பா. இப்போ இவங்க பாருங்க, இது கணவன் வச்சுக்கோங்களேன், இன்னொரு மனைவி இமேஜின் பண்ணிக்கோங்க. கணவன் மனைவி எதுல இருக்காங்க? திரியேக குடும்பத்துல இவர்களோடு வாழும்படியாக தான் நம்மளை என்ன பண்ணாராம்? தேவன் உண்டாக்கினார். நம்மளோட இதுவே எங்க தான் இருக்கு? வாழ்வாதாரமே எங்க தான் இருக்கு? இதுல தான் இருக்கு. இப்ப நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மீனுக்கு வாழ்வாதாரம் எது? தண்ணி. தண்ணியில இருந்து மீன் வெளில வந்துட்டா என்ன ஆயிடும்? செத்துரும். இப்ப மண்ணுல இருந்து மரத்தை புடுங்கினா மரம் என்ன பண்ணிடும்? செத்துரும். ஏன்? அதுக்கெல்லாம் எதுதான் வாழ்வாதாரம்? மீனுக்கு எது வாழ்வாதாரம்? தண்ணி. மரத்துக்கு எது வாழ்வாதாரம்? மண்ணு. அதே மாதிரி நமக்கு எது வாழ்வாதாரம்? இந்த திரியேக குடும்பம். இதுல இருந்து சப்போஸ் நீ வெளியே வந்துட்டீன்னா உனக்கு என்ன இருக்கும்? செத்து போயிடுவ. மரணம் உனக்கு நிச்சயம். அவர் என்னவா இருக்கிறாராம்? ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்னவா இருந்ததா? நமக்கு ஒளியா இருந்தது. சோ இந்த ஒளி யாருக்கு? அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் நமக்கு என்னவா இருந்ததான்? ஒளியா இருந்தது. ஸோ இந்த ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எதுக்குள்ளதான் இருக்கணும்? திரியேக குடும்பத்துல நம்ம இருக்கும்படியாக தான் நம்மள என்ன பண்ணியிருக்காரு? டிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ மீன் என்ன சொல்லாம இருக்கும்? நான் தண்ணில இருந்து வெளியில வந்தாதான் எனக்கு சுதந்திரம்னு சொல்லாம இருக்கும். ஆனா வந்த பேருக்கு என்ன பண்ணிடும்? செத்துரும். நான் சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஜம்ப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மீன் யோசிச்சு பாருங்க, தண்ணில இருந்து ஜம்ப் பண்ணி வெளியே டிக்குன்னு வந்துச்சுன்னா ஒரு கொஞ்ச தூரத்துல என்ன பண்ணிடும்? செத்துரும். ஸோ மீனுக்கு என்ன தெரியாது? தண்ணியை விட்டா வேற ஏதோ என்ன இல்லை. அதே மாதிரி நமக்கு இவர்கள் இந்த உறவுல வாழ்றதை தவிர வேற வழியே. ஏன்னா நம்மளை படைக்கப்பட்டதே எங்க? இதுக்குள்ள வாழணும் அப்படின்ட்டு தான். ஸோ பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த உறவின் அடிப்படையில் தான் கணவன் மனைவி எப்படி இருக்கணுமா? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். எப்படி பிதா இவரை சார்ந்தவரா இருக்கிறாரோ, எப்படி பரிசுத்தானவர் இவர்களை சார்ந்தவரா இருக்காரோ, எப்படி குமாரன் இவர்களை சார்ந்தவரா இருக்காரோ, அந்த மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும். ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படியணும். இப்போ ஒரு வார்த்தை கணவன் என்ன பண்ணும், மனைவி என்ன பண்ணும்? கணவனுக்கு கீழ்ப்படியணும். அப்படின்னா அது யாருக்கும் பொருந்தும்? கணவனுக்கும். ஸோ எல்லாத்துலேயும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும்?
அன்பா இருக்கணும், கீழ்ப்படிந்து இருக்கணும், தேவன் சொன்ன உடன்படிக்கைப்படி எப்படி இருக்கணும், இந்த உறவில் நம்ம என்ன பண்ணணும், வாழணும். சரி சரிப்பா, தேங்க்யூ, போங்க. இப்போ இவ்வளோ சொல்லியாச்சு. இப்போ நம்ம கணவன் மனைவி இருக்காங்க, சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி உங்களை பற்றி ஒரு பைபிள் எழுதியிருக்காங்க, உங்களோட வாழ்க்கையை பற்றி எல்லாம் எழுதிட்டு அந்த மனைவி கிட்ட போய் இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம். யார் இப்போ பாருங்களேன், இப்போ நானும் என்னோடய மனைவியும் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம பிரசாந்த்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் படித்தது எதா பண்ணது எல்லாம் ஒரே காலேஜ், ஒரே ஸ்கூலு, வளர்ந்ததெல்லாம் ஒரே இதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னை பற்றி எல்லாமே அவருக்கு என்ன பண்ணோம் தெரியும். இப்போது கணவன் மனைவியாக நாங்கள் ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 20 வருஷத்தில் என் மனைவிக்கும் என்னை பற்றி என்ன பண்ணோம் தெரியும். தெரியும் போது இப்போ தம்பி வந்து என் மனைவி கிட்ட சொல்கிறாரு, ஏம்மா உனக்கு அவனை பற்றி தெரியாது, உன்னை விட நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் என் மனைவியும் சரி நீங்களும் சரி உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி, எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்போம் பாருங்களேன். இது இன்னும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னப்பா தெரியும், ஐயா வந்து இப்படி தான் அப்படின்னு நமக்கே என்ன பண்ணி போகிறாங்க சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. ஏங்க அவர் உங்களுக்கு ஐயாவாக இருக்கலாங்க, எனக்கு அப்பாங்க அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ண மாட்டாங்க. உனக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த சர்ச்சில் இருக்கேன், எனக்கு ஐயாவை என்ன தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். ஆனால் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, நான் யார்லேருந்து வந்தவன், அவர்லேருந்து வந்தவன்ப்பா. நீ என்ன பண்ணலாம், அவரை ஆவிக்குரிய தகப்பனாக இருந்திருக்கலாமா இருக்கும், நான் அவர்லேருந்தே வந்தவன், உன்னை விட எனக்கு என்ன தெரியும், அவரை பெட்டரா. இதே தாங்க இயேசு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அவங்களும் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு வந்ததுலேருந்து என்ன சொல்கிறாரு, குமாரனை தவிர ஒருவனும் பிதாவை அறியமா. அவனுங்களுக்கு அப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது, கோபம் வருது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன் அப்பா யாருன்னு எனக்கு ஏன்னா இயேசுவோட அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசுவோட அப்பா யாரு, யோசேப்பு. அவங்களோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி அதுவே என்னது ஒரு குழப்பமான. திடீர்னு வந்து தூதர் வந்தாராம், என்ன பண்ணாராம், மரியாளிடம் பேசினார். இந்த மாதிரி இந்த டைமில் யாராவது சொல்லியிருந்தா நம்ம என்னென்ன பேசியிருப்போமோ அத்தனையும் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க. ஸோ இவர் வந்தாராம், இவர் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், இவர் வந்து ஏன் பிதா பிதா பிதான்னு என்ன பண்ணுற, சும்மா சும்மா தேவன் என்ன சொல்ல, நோ ஒன் நோஸ் த ஃபாதர். தேவனை யாருமே என்ன பண்ணல, நீங்கள் யாருமே அறிந்தது இல்லை. வசனம், ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 11:27 வாசிங்களேன். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பெருசாக முடியாதா, சரி விடுங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இங்க என்னங்க சொல்றாங்க, குமாரனை தவிர யாருக்குமே என்ன தெரியாது, பிதாவை தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, மோசே என்ன பண்ணாரு, முகமுகமா பேசினாரு. எலியா என்ன பண்ணாரு, அக்கினியை வர வச்சாரு. இதெல்லாம் இருக்கலாமா இருக்கும், ஆனால் உங்களுக்கு என்ன தெரியாது, பிதாவே தெரியாது. இப்போ பாருங்களேன், இவ்வளோ என்கவுண்டர்ஸ் இருக்கு, இவ்வளோ நேரடியாக முகமுகமாக பேசினாங்கன்ட்டு இருக்கு. நீ அவனுக்கு என்ன கேட்குறானுங்க, மோசையோட நீ பெரிய ஆளா, நீ என்ன பண்ணல, அப்போ வரவே இல்லை, நீ பிறக்கவே இல்லை. இப்போ நம்மளை சொல்கிற மாதிரி நீ என்ன பண்ணவே இல்லை, உனக்கு எப்படிங்க தகப்பனை தெரியும், யார் சும்மா ஃபாதர்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இயேசு அதுக்கு என்ன சொல்கிறாரு, குமாரனை தவிர வேறு ஒருவனும் பிதாவை என்ன பண்ணா அறியான். அடுத்த ஒரு வசனம், லூக்கா 10:22 வாசிங்க.
சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு என்ன பண்ணிருக்கான்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். ஓகே, யோவான் 5:37 எடுங்க. எல்லாரும் எடுங்க, தயவு செஞ்சு எடுத்து கண்ணில் பாருங்களேன். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஓகே, அடுத்தது 38. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவங்க அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். சோ நம்ம நித்திய ஜீவனை எதுல தேடுறோமா? எதுலங்க தேடுறோம்? வேதாகமத்தில் நித்திய ஜீவனை தேடுறோம். ஆனா நித்திய ஜீவன் எங்க இல்லை? இங்க இல்லை. இங்க என்னதான் இருக்கு? நித்திய ஜீவன் யார்கிட்ட இருக்குன்ற வழியை தான் என்ன பண்ணுதான்? காட்டுது. அந்த வழியை காட்டினா நீ யார்கிட்ட தான் வந்திருக்கணும்? என் கிட்ட வந்திருக்கணும். ஆனா நீ என்ன விட்டுட்டு எதுல போயிட்ட? எதுல போயிட்ட? வேத வாக்கியங்கள்ல போயிட்ட. சோ இங்க உட்காந்து என்ன பண்ற? நித்திய ஜீவனை தேடுற. இது கடைசி வரைக்கும் ஒரு 100 தடவை வாசிச்சு முடிச்சுட்டா நித்திய ஜீவன் கிடைக்கும். நிறைய பேர் பெருமையா வர சொல்லுவாங்க, எத்தனை தடவை பைபிள் வாசிச்சு முடிச்சிருக்கீங்க பிரதர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. ஏன்னா இது வாசி இங்க இருந்து வரைக்கும் முடிச்சுட்டா என்ன கிடைச்சிரும்? நித்திய ஜீவன் கிடைச்சிரும் அப்படின்னு என்ன பண்ணிட்டோம்? நம்பிட்டோம். ஆனா நித்திய ஜீவன் இங்க இல்ல. நித்திய ஜீவன் எங்க இருக்குன்னு காட்டுற வழிதான் என்ன இது. ஆனா நித்திய ஜீவன் இருக்கிறவர் யார் தான்? குமாரன் தான். அவர் தான் உலகத்துக்கு என்னவா இருக்காராம்? ஒளியா இருக்கா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள்? இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் உலகத்திற்கு எப்படியா இருந்ததான்? ஒளியா இருந்தது. சோ நித்திய ஜீவன் யார்கிட்ட தான் இருக்கு? குமாரன் கிட்ட இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:19 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். சோ பிதாவை நீங்க என்ன பண்ணல? ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் மடியில இருந்த குமாரனை தவிர முழுவதுமாய் பிதாவை வெளிப்படுத்தினது ஒருவரும் இல்லை. சோ இப்போ தேவன் அப்படின்னா யாரு? தேவன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும்னா யாரை பார்த்தாதான் உங்களுக்கு பிதாவை தெரியும் முழுமையா? இயேசு ஒருவரை புரிந்து கொண்டால்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்க என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இயேசு ஏதோ நீ பாவம் செஞ்சதுனால டபக்குன்னு வானத்துல இருந்து என்ன பண்ணல? குதிக்கல. நீ ஏதோ உன்னை மீட்கிறதுக்காக குதிக்கல. நீ முன்னாடியே ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கிருபை உனக்கு இருக்கும்படி முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. சோ நீ செய்த கிரியையின்படி அதுக்காக அவர் என்ன பண்ணல? வரல. முன்பதாகவே தேவன் என்ன பண்ணாராம்? நமக்கு ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். யார்? இயேசு கிறிஸ்து மூலமா தான் உனக்கு என்ன கிடைக்கணும்? கிருபை உண்டாகணும். நித்திய ஜீவன் உனக்கு
உண்டாகணும். இயேசுவே என்ன பண்ண, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி வேற ஒரு என்ன பண்ணா, பிதாவினிடத்தில் வரான், பிதாவினிடத்தில் வரான். இதை நம்ம ஆளுங்க எப்படி ஆக்கிட்டாங்க, என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான். அப்படி அங்க போடவே இல்லை. என்னங்க போட்டிருக்கு, என்னை இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு போடல, யாருக்கிட்ட போக முடியாதுன்னு போட்டிருக்கு, பிதாவினிடத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஸோ தேவன் எப்படி தான் இருக்காராம், அன்பானவராகவே இருக்கிறார். 2000 வருஷம் கழிச்சு இன்னுமே என்னவா இருக்கு, இன்னும் வேண்டியதா இருக்கு சபைக்கு. தேவன் அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் நினைச்சு பாருங்களேன். வியாதி கெட்டது, வியாதி உங்களுக்கு என்னது கெட்டது? எத்தனை பேர் நம்புறீங்க வியாதி கெட்டதுன்னு? இல்லை வியாதி தேவன் தருகிற சித்தம்னு நம்புறீங்களா யாராவது? வியாதி கெட்டது இப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒருத்தன் ஆண்டவர் பற்றியே தெரியாத ஒருத்தன் வந்து உள்ளே பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன யோசிப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். வியாதி கெட்டதுன்னு கூட அறிவில்லாத இருக்கிற அளவுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்களாம், வியாதி கெட்டதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க பாருங்களேன் ஒரு கூட்டத்துக்கு. அவங்களுக்கு என்ன இல்லை, ஒருத்தன் சாதாரணமாக ஒருத்தர் ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு வியாதி கெட்டதா நல்லதா நான் என்ன பண்ணுவான், கெட்டதுன்னு தான் சொல்லுவான். ஆனால் இங்கே ஒரு கும்பலுக்கு பாருங்கள், உக்காந்துக்கிட்டு காலில் வந்து உக்காந்து ஒருத்தன் வேலையே இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான், மேலே நின்று என்ன சொல்லிருக்கான், வியாதி கெட்டதுன்றான். அதுவும் இவங்கள நம்ப முடியாமல் பொறுமையாக என்ன பண்ணுறாங்க, கை இப்படி தூக்குறாங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பொறுமையாக, தேவன் நல்லவர்ன்றீங்க, அதுக்கு ஒரு 100 வசனத்தை காட்டுங்க பிரதர். ஏதோ 2 வசனத்தை வச்சு பேசுகிறீங்க. ஸோ தேவன் நல்லவராக இருக்கிறதுக்கு கூட இவனுங்களுக்கு என்ன வேணும், ஆதாரம் வேணும். ஸோ ஏன் இந்த ஒரு காரியம் உருவாச்சுன்னா, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட உறவுகளில் நீ எனக்கு இதை செஞ்சினா நான் என்ன செய்வேன், நல்லது செய்வேன். நீ எனக்கு கெட்டது செஞ்சினா என்ன செய்வேன், கெட்டது செய்வேன். பழிக்கு பழி, நல்லதுக்கு நல்லது செஞ்சால் நான் எனக்கு என்ன செய்வேன், நல்லது செய்வேன். இது அப்படியே தூக்கிட்டு வந்து தேவன்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. தேவன் என்ன பண்ணுறாரு, நீ நல்லது செஞ்சால் உனக்கு என்ன பண்ணுவார், நல்ல நன்மையை தருவார். நீ கெட்டது செஞ்சால் உனக்கு என்ன தருவார், பனிஷ்மெண்ட். ஒரு கூட்டம் தீமையை தருவார்னு சொல்லுவாங்க, இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாரு, மூஞ்ச எப்படி திருப்பிப்பார், எப்படி திருப்பிப்பார். இப்படி அவர் நமக்கு எப்படியா இருக்காராம், ஒளியா இருக்கிறார். அவர் இப்படி ஒளி இப்படி திரும்பிச்சுன்னா நமக்கு என்னவா இருக்கும், இருளா இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஸோ யார் தேவன் இப்படி திரும்பலையா, நீ தான் என்ன பண்ணிட்ட, ஒளியிலிருந்து இப்படி. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நமக்கு அந்த ஃபோக்கஸ் லைட்லாம் இல்லை. இப்போ இந்த லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட்டை நான் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது, கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துட்டு உங்களை பார்த்தா உங்கள் ஃபேஸே என்ன பண்ணல தெரியல. ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் உங்கள் ஃபேஸ்லாம் என்ன பண்ணுது. ஏன்னா இந்த வெளிச்சம் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. சப்போஸ் இந்த வெளிச்சத்துலேருந்து நான் இப்படி திரும்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் எப்படி இருக்குது, இங்கே எப்படிங்க இருக்குது, இருளாக இருக்குது. ஸோ இங்கே எப்படி இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. தேவன் நமக்கு எப்படியா இருக்காராம், ஒளியாக இருக்கிறார். தேவன் முகத்தை திருப்பிக்கினார்னு நினச்சின்னு இருக்க, ஆனால் யார் தான் திரும்பின்னு இருக்க, நீ தான் இப்படி திரும்பின்னு இருக்க. இப்படி கொஞ்சம் என்ன பண்ணு, திரும்பு. அவர் எப்பவுமே எப்படி தான் இருக்காரு, பிரகாசமாக கிருபையை தருகிற ஒளியாக தான் உனக்கு என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. இந்த வெளிச்சத்துலேருந்து இப்படி திரும்பிட்டு வெளிச்சம் இல்லையேன்னு சொல்கிறது தப்பு, யாரோட தப்பு. ஸோ அதை புரிஞ்சுட்டு நீ என்ன பண்ணணும், ஒரு யூட்டர்ன் எடுத்தாலே உன் வாழ்க்கை என்ன பண்ணிடும், மாறிடும். அவருக்குள் என்ன இருந்ததான், ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் உலகத்திற்கு ஒளியா இருந்தது. இன்னுமே யாரும் கேட்டாங்கன்னா கூட, தேவன்னா என்னது, சுவிசேஷம்ன்றது ஒரு சிம்பிளான காரியம். சுவிசேஷம் என்பது என்னது, சிம்பிளான காரியம். காட் இஸ் லவ் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சினாலே உனக்கு என்ன ஆயிடுச்சு, சுவிசேஷம் புரிஞ்சிச்சு. ஆனால் இதை போட்டு நீ குழப்பினா என்ன ஆகிடும், சுவிசேஷம் உனக்கு என்ன பண்ண மாறா புரிந்துடும். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. திருப்பி சொல்லுங்க, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அவர் எப்ப இருக்காரு, எப்பவுமா நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்காரு, மாறாதவரா இருக்கார். என்றும் நல்லவராவே என்ன பண்றாரு, அவர்கிட்ட வேற்றுமை நிழல் இல்லை, அவர்கிட்ட தீமை என்பது இல்லவே இல்லை. மீகா 7:8 வாசிங்க.
என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் சத்ருவே நான் என்ன பண்ணாத, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு என்னவா இருப்பாராம், வெளிச்சமாய் இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு வெளிச்சமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். பக்கத்துல பார்த்து விழுந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், எழுந்திருப்பேன். நம்ம ஸ்டைல்ல சொல்ற விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொன்னாதான் பாருங்க எல்லாருக்கும் சிரிப்பு வரும். விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சோ என்ன இருக்காரு, நான் இருட்டுல உட்கார்ந்தாலும் யார் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு, கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு, வெளிச்சமா இருப்பார். சோ இந்த வெளிச்சத்தை குறித்து நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அந்த ஜீவன் தான் நமக்கு என்னவா இருக்கான், உலகத்திற்கு ஒளியா இருக்கிறது. நானே என்ன பண்ணிருக்கேன், உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். யோவான் 8:12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேனா, ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். அவரை பின்பற்றினா உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீ பரலோகத்துக்கு போவையா மாட்டியா, நரகத்துக்கு போவையா மாட்டியா, இதெல்லாம் கேள்வியே. அவரை நீ பின்பற்றினால் அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் உனக்கு எப்படியா இருக்குமா, ஒளியா இருக்கும். அந்த ஒளி உன்னை எங்க கொண்டு போவோம், பிதாவின் இடத்துல கொண்டு போவோம். பிதா தான் யாரு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பவர். சோ நித்திய ஜீவன் எப்படி இருக்கு, இந்த திரியேக குடும்பத்துல பிதா குமாரன் பசுத்தாவி இவர்கள் குடும்பத்துல ஒன்றா இணைந்து இருப்பது தான் நமக்கு என்னது, நித்திய ஜீவன். சோ பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற உறவை பிரிக்கவே முடியாது. அந்த உறவு தான் யாரு, தெய்வத்துவம். அதுக்கு தான் யாரு தேவன் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். சோ காடோட சப்ஸ்டன்ஸ் யாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவி. சோ தேவன் என்ன பண்ண முடியாது, சப்ஸ்டன்ஸ் ஆக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் சப்ஸ்டன்ஸ். இப்ப பாருங்களேன், கல்லை என்ன பண்ண முடியும், உடைச்சி நொறுக்க முடியும். ஆனால் அவர்களை உடைச்சி என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அதனால தான் சொன்னேன், அவருக்கு சப்ஸ்டன்ஸ் இல்லை, அவங்க தான் என்னது, சப்ஸ்டன்ஸே. அந்த சப்ஸ்டன்ஸே யார் தான், பிதா குமாரன் பரிசுத்தாவி. அவர்களை உடைச்சி நீ நொறுக்கி போட்டாலும் 3 பேர் எப்படி தான் இருப்பாங்க, அதே மாதிரி கை பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அவரை நீ போட்டு எரிச்சு போட்டு பிச்சு பிச்சு போட்டாலும் எப்படி தான் இருப்பாங்க, அதுதான் அவர்களோட சப்ஸ்டன்ஸ். வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, என்ன பண்ணுது, பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த இடத்துல நீங்கள் கை தட்டி இருக்கணும். அப்போ கூட செத்த போன மாதிரி தான் இருப்பேன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. இது யாருக்கு வேணும் மகிமை? லதா சார் தட்டலாங்கன்னு பார்க்குறாங்க, யாருமே தட்டலையே, அப்படி இப்படி நிறுத்திட்டான். திருப்பி வாசிங்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. 10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை என்ன பண்ணல, அறியவில்லை. சோ இயேசுவை அறிந்தாதான் நீ என்ன பண்ண முடியும், பிதாவை அறிந்து கொள்ள முடியும். என்னை காண்கிறவன் என்ன பண்றான், பிதாவை காண்கிறான். ஸோ இதை புரிஞ்சாலே உன்னோட வாழ்க்கை என்ன பண்ணிடும், முன்னேறிடும். ஸோ இப்போ நேற்று இன்னைக்குன்னு உருவாகல, ஆதி காலம் முதலே அவர் மூலியமா கிருபையை பெற்றுக்கொள்ளணுன்றது நமக்கு நியமித்த நியமனம். ஸோ இது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். உலகத்தை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யாரு, இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம்.
மித்த புதல்வா